இந்த கதையில ஹீரோ ஒரு ஜிம் ட்ரெய்னரா இருக்கான். ஹீரோயின் இந்த ஜிம்ல வந்து சேர்றாங்க. அவங்க 2 பேரும் பேசி பழகி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டைமுக்கு மேல அவங்க பேசுறத நிறுத்திட்டு எனி டைம் செக்சுவல் ரிலேஷன்ஷிப்லயே இருக்காங்க. ஒரு டைம்ல ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறான். அப்பதான் அந்த பொண்ணு மொத தடவ சொல்றா, நான் சின்ன வயசுல பொறக்கும்போது பையனா தான் பொறந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ பொண்ணா மாறிட்டேன்னோனே ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பொண்ணை போட்டு திட்டுறான். உன் கூட பழகுனதே எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு உடம்புலாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆனால் இவனுக்கு அந்த பொண்ணை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கும் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அவங்க வீட்டில் சும்மாவே இந்த பொண்ணை யாருக்குமே பிடிக்காது. ஒரு நாள் ஹீரோ ரோட்ல ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை பார்க்குறான். அவங்க கிட்ட இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறான். அவங்களும் அட்வைஸ் கொடுக்குறாங்க. நீ அந்த பொண்ணை லவ் பண்ணிட்ட, இப்போ வந்து அவ பொண்ணை ஆம்பளையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோவோட 2 அக்காவும் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணை நேரில் பார்த்து திட்டி அசிங்கப்படுத்தி வீடியோ எடுத்து எல்லாருக்கிட்டையும் பப்ளிசிட்டி பண்ணி விட்டுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. உன்னால தான் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த பொண்ணை யாருமே பார்க்க விட மாட்டாங்க. கண்ணை முழிச்சோன்னா அவங்க அப்பா அந்த பொண்ணை கூப்பிட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறதே போறா. அவன் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இருக்கான். அவன் தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணை பார்த்தவொடனே கரெக்டாக பண்ணி அந்த காம்படிஷன்லையும் ஜெயிச்சிடறான். அந்த பொண்ணுக்கிட்ட போய் கடைசியாக மன்னிப்பு கேட்டு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க.